Best story time Tamil. ஒரு அழகான கிராமத்தில் ராகுல் மற்றும் ராஜான்னு ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, எல்லாமே அவங்க தாத்தா தானா. அப்படி இருக்குச்சுல, ஒரு நாள் அவங்க தாத்தா வந்து ராகுல் ராஜா கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம், இது ஏதோ பத்திர பேப்பர் தாத்தா நமக்கு தராங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க. இது ஒன்றும் பத்திர பேப்பர் இல்லை, இது ஒரு புதையலுக்கான மேப்பு. அதனால இந்த மேப்பு படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு புதையல் கிடைக்கும். தாத்தா அப்படி சொன்ன உடனே ராகுலும் ராஜாவும் அந்த மேப் எடுத்துட்டு வீட்டிலேருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட லேட் ஆக்காமல் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்து பெரிய பெரிய காடு, அதுக்கப்புறம் நைட்டாக ஆரம்பிச்சிட்டு நைட்டில் கூட அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் போய்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அழகான வீடு தெரிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு நைட்டு அங்கே ஓய்வு எடுக்கணும், ஓய்வு எடுத்துட்டு காலையில் போகலான்னு முடிவு எடுத்தாங்க. அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்ச பிறகு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. பார்த்தா இடையில பெரிய ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதை எப்படியாவது கடந்துடணும்னு ராகுல் ராஜா யோசித்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு உடஞ்சி போன மரம் கிடந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ராகுலும் ராஜாவும் அதை கப்பலாக பயன்படுத்தலாம்னு நினச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி அதை கட் பண்ணி எடுத்து அதில் நல்லா துடுப்பு மாதிரியும் ஒரு துண்டு கட் பண்ணிவிட்டு 2 பேரும் அதில் உட்காந்து அந்த சைட்லேருந்து அதுக்கு அடுத்த சைடு எப்படியோ கடந்து வந்துட்டாங்க. அதை கடந்ததுக்கப்புறம் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே போனால் அவங்க நினச்ச மாதிரியே எல்லா தங்கமும் அங்கே தான் இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அது பக்கத்தில் போய் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம தாத்தாட்ட கொண்டு போய் காட்ட, நம்ம இந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டோன்னு எப்படி தாத்தாட்ட சொல்லன்னு ராகுல் யோசித்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக தாத்தா கிட்ட காட்டணும்னு சந்தோஷமாக நினச்சிக்கிட்டான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்பேன். அந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அப்பா பைசாவை எண்ண முடியாது, அம்மா சிலையை மடிக்க முடியாது. அது என்ன மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா எங்கள் பெஸ்ட் ஸ்டோரி டைம்